ரமேஷ் மாத்தவியை ஜாராவி ரெஸ்டாரண்ட் இல்லாம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு டின்னர் கூட்டிட்டு போறாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டும் சந்திக்கிறத அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரு. இங்க காண்டா சூட்டிமா தான் இவங்க மார்க்கெட் போன விஷயத்த சொன்னதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திட்டுறாங்க. இந்த கோபத்தை எல்லாத்தையுமே சூட்டிமா பிம்லா பட் மேல காட்டுறா. மாத்தவி விஷயத்த பிம்லா பட் கிட்ட சொல்லிடுறான். அதுல இருந்து பிம்லா பட் கொஞ்சம் பயந்துட்டே இருக்கான். அவளை சந்திக்க கூடாதுங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருக்கா. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிடுறாங்க. மாத்தவி அவளை ஏளனமா பார்த்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே வரா. அதை பார்த்து காண்டா என்னாச்சுன்னு கேட்கவும் பிம்லா பட் மாத்தவி எப்படி அவங்க அப்பாவோட வாழ்க்கைக்குள்ள வந்தா அப்படிங்கறத பிளாஷ்பேக் சொல்றா. அதே டைம் இங்க மாத்தவி அதே பிளாஷ்பேக்க ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பிம்லா பட் காட்டுறாங்க. அவங்க காண்டா கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா கொடுத்த சான்ஸை எவ்வளவு குயிக்கா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா மாத்தவி யூஸ் பண்ணா. எங்க அப்பாவுக்கு வயசானாலும் பணம் நிறைய இருக்குல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கும் மாத்தவி மேல இருந்த காதல் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப்ல பிம்லா பட் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பிம்லா பட் அப்பாவும் மாத்தவியும் நிக்கிறாங்க. பிம்லா பட் அப்பா மாத்தவி கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காரு. இது பிம்லா பட் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மாத்தவி இதை நோட் பண்ணிட்டு பிம்லா பட்டை பார்த்து கண்ணிங்கா சிரிக்கிறாங்க. இவங்க போற இடத்துக்கு பிம்லா பட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்போ எஸ்கலேட்டர்ல ஏறும்போது மாத்தவி பிம்லா பட்டை பார்த்து நக்கலா ஹாய்ங்கிற மாதிரி கையாட்டிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாங்க. பட் இது எதுவுமே பிம்லா பட்டோட அப்பா பார்க்கவே இல்ல. பிம்லா பட்டுக்கு கோங்கோமா வருது. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. அங்க பிம்லா பட் அப்பா மாத்தவி பிம்லா பட் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பிம்லா பட் கோவமா என்னது அப்படிங்கிறா. அதுக்கு அவ அப்பா சொல்றாரு, ஆமா நான் மாத்தவியை கல்யாணம் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு மாத்தவி பார்த்து சிரிக்கிறாரு. உடனே பிம்லா பட் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலமும் அம்மா எடுத்து நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. பிம்லா பட் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசாத, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரூடா பேசாத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தவி உங்க அம்மாவை ரீப்ளேஸ் பண்ணவே இல்ல, உங்க அம்மா இன்னும் என்னோட நினைவுகள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் மாத்தவியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தவி கையை பிடிச்சி ரொமான்டிக்கா பாக்குறாரு. மாத்தவி பதிலுக்கு நானும் தாயை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் பிம்லா பட் பார்த்து சொல்றா, அவரை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிறா. பிம்லா பட் கோவமா சொல்றான், நீ எங்க அப்பாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறியா இல்ல எங்க அப்பாவோட பணத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா. பிம்லா பட் அப்பாவுக்கு கோவம் வந்துருது. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரூடாலாம் பேசாத, முதல்ல மாத்தவி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே பிம்லா பட்டுக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு, முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னும் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என்னை அவளை அக்செப்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, வேணா பாருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவ உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை விட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவர் பிம் பிம் அப்படிங்காரு. உடனே மாத்தவி அவர் கையை பிடிச்சிட்டு, இருங்க நான் பிம்லா பட் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான். வெளியில போக ட்ரை பண்ண பிம்லா பட் இவ பேசுறதை கேட்டுட்டு அங்கே ஒரு செகண்ட் நிக்கிறாங்க. உடனே மாத்தவி பிம்லா பட் கிட்ட வந்துடுறா. பிம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தவி கூப்பிடவும் பிம்லா பட் திரும்பி பாக்குறாங்க. மாத்தவி நீலோட் போட்டு நிக்கிறாங்க. பிம்லா பட் அப்பா என்ன பண்ற மாத்தவி அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்கிறாரு. பிம்லா பட் என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்தவி பிம்லா பட் கிட்ட அமைதியா சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஒரு நாள் உங்க அப்பாவோட பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு உங்க அப்பாவை தெருவுல நாய் மாதிரி விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. இது அவங்க ரொம்ப அமைதியா சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருந்து பாக்குற அவங்க அப்பாக்கு மாத்தவி ஏதோ கெஞ்சி கேட்கிற மாதிரி தெரியுது. மாத்தவி சொன்னதை கேட்டதும் பிம்லா பட் கோவத்துல அவங்கள அடிச்சிடுறாங்க. மாத்தவியோட டபுள் ஃபேஸ் தெரியாம தாய் ஓடி வந்து மாத்தவியை தூக்கி விட்டுட்டு, நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பிம்லா பட் அப்படிங்கிற மாதிரி பிம்லா பட்ட பயங்கரமா திட்டுறாரு. மாத்தவி கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிம்லா பட்க்கு ரொம்ப அழுகையா வருது. அவ மாத்தவியும் பாக்குறா, அவங்க அப்பாவையும் பாக்குறா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பிளாஷ்பேக்கை பிம்லா பட் சொல்லி முடிக்கவும் ஜின்டானோ கேக்குறான், அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் அந்த சூனியக்காரையும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அதுக்கு பிம்லா பட் ஆமா எங்க அம்மா இருந்த இடத்துல அவ வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காண்டா கேக்குறான், அதுக்கப்புறம் என்னாச்சுன்ட்டு. பிம்லா பட் சொல்றான், நான் அவளை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை திட்ட செஞ்சேன், அவளை வெளியே தள்ளதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவளுக்கு தான் மானமே கிடையாது, அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அங்கே தான் இருந்தா, இப்ப நினைச்சா கூட எனக்கு கோவமா வருது அப்படின்னு பிம்லா பட் கோவத்தோடு சொல்லவும் செஃப் டபார்னு ஒரு பிளேட்டை தூக்கி வைக்கிறாரு. பயந்துடுறாங்க. என்ன எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் ஃபுட்டை சப்ளை பண்ணுங்க, ஃபுட்டெல்லாம் ஆறிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் ஒழுங்கா குக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை எடுத்துட்டு போய் அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து மாத்தவியை காட்டுறாங்க. மாத்தவி ரமேஷ் கிட்ட அவங்க பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கண்டினியூ பண்றாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் பிம்லா பட் மனசை என்னால வெல்ல முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக தாயோடைய லவ்வும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்க பிடிக்காம அந்த வீட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதுவும் சாக்ரிஃபைஸோடைய மொத்த உருவம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த வழியெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கடினமா உழைக்க ஆரம்பிச்சேன், மற்றவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண நினைச்சேன், நான் வெறும் மாடல் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சோகமா சொல்றாங்க. இதை ரமேஷ் கேட்டுட்டே இருந்துட்டு, நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, ஒரு தைரியமான பொம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. அவர் இவர் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வாட்சை பார்த்துட்டு, ஐயோ டைம் ஆகுது மீட்டிங்க்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாத்தவி சொல்லுதான், தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்ததுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் யார் கூட ஷேர் பண்ணேன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தேன், எனக்குள்ளேயே வச்சுருந்தேன்,
ஆனால் பாருங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களை பார்த்தாலே வந்து எனக்கு ரொம்ப பழகுன மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, உங்கள் கூட பேசுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னோட வேலையை நான் கரெக்டாக முடிப்பேன், நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான். ரமேட்டும் அவன் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். அடுத்த சீன் ரமேட்டோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே சூரியன் ஒரு கன்னை கொண்டு வந்து ரமேட்டோட டேபிளில் வச்சுட்டு, இந்த கன் தான் பிம்லாபட் கார்லேருந்து ஜம்ப் பண்ணி போனாங்கல்ல அந்த இடத்துல இருந்தது, நான் நல்லா செக் பண்ணிட்டேன், இந்த கன்னை யூஸ் பண்ணி தான் வில்லேஜில் இருக்க அந்த தாத்தா ஜாரனை மிரட்டியிருக்காங்க. ஸோ பிம்லாபட்டை கடத்தினதும் அந்த தாத்தாவை மிரட்டினதும் ஒரே ஆளு, எனக்கு என்னமோ சந்தேகம் தோணும் மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பவன்டேட் இதை கேட்டுட்டு சொல்றாரு, இந்த கிட்டிச்சாய் ஒருபோதும் நிறுத்த மாட்டான் போல, இவ்வளவு நாள் வந்து உங்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அது சக்சஸ் ஆகல அப்படின்னாலும் உங்களை வேண்டிய உங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சூரியன் ரமேட்டை பார்த்து இதுக்கப்புறம் என்ன பண்றது சார்னு கேட்கிறான். நம்ம நினைச்சதை விட பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, அவன் பிம்லாபட்டை ஒரேடியே தீர்த்துக்கட்டும்னு நினைக்கிறான், இந்த வாட்டி சக்சஸ் ஆகலங்கிறனால மேபி அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவான், அவன் இந்த எவிடன்ஸை அழிக்கிற வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரமேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பவன்டேட்டை பார்த்து சொல்றான், கிட்டிச்சாயோட ரெக்கார்டை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாமினியா கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சூரியத்தை பார்த்துட்டு, நீ எனக்காக எவ்வளவு சீக்கிரம் தோணமை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி அப்படிங்கிற சொல்றான். ஓகேன்னு பவன்டேட்டும் தோணமும் சொல்லிட்டு அங்கே கிளம்ப ட்ரை பண்றாங்க. மறுபடியும் ரமேஷ் பவன்டேட்டை கூப்பிட்டுட்டு, பவன்டேட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பவன்டேட் அதுக்கு ஓகே அப்படிங்கிறாரு. அடுத்த சீன் பெட்டையும் நூடியும் காட்டுறாங்க. அவங்க வந்து மாத்தவி கிட்ட, என்ன நீ பிம்லாபட்டை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா கேட்கறாங்க. பெட்டு கேட்கிறான், உண்மையிலேயே அவ இங்க வெயிட்டர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்ட்டு. அதுக்கு மாத்தவி, ஆமா ஜாராவி ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்றா. பேட்டிக், மை குட்னஸ், அப்ப இவ்வளவு நாள் ரமேஷ் நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கான அவளை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான், ஆனா ஏன் அவளை வெயிட்டரா வேலை பார்க்க விட்டுருக்கான். அதுக்கு மாத்தவி சொல்றான், எனக்கும் அதான் புரியல, அவன் உண்மையிலே அவளை மறைச்சு வச்சிருக்கானா இல்லைன்னா வேற எதுவுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ரமேஷ் சொல்றான், என்கிட்ட பிம்லாபட் தான் அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் அவ வந்து இந்த வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படிங்கிறா. நூடி இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, என்னால இதை நம்பவே முடியல, பிம்லாபட் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், அவன் நினைச்சானா இதை விட பெட்டரா வேற ஏதாவது ஜாப் பார்த்திருக்க முடியும்ல அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ வந்து டவுட்டா இருக்கு, அவ ஏதோ பிளானோட இருக்காளோன்ட்டு அப்படிங்கிறான். மாத்தவி யோசிச்சுட்டே சொல்றான், அவ தன்னை ஒரு ஸ்பேனா நினைக்கிறவா, மத்தவங்களை வந்து ரொம்ப ஏளனமா பாக்குறவா, அவ எப்படி இந்த வேலையை சூஸ் பண்ணான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். பெட்டு சொல்றான், இந்த வெயிட்டர் ஜாப் வந்து வெளியில எல்லாரும் ஏமாத்ததுக்காக சூஸ் பண்ணிருக்காளா, ஆக்சுவல் ரீசன் இங்க வர பணக்காரங்களை யாராவது ஒருத்தனை தான் வசப்படுத்தலாம் நினைக்கிறாளா, ஏன்னா இங்க வரவங்க பாக்கெட்டும் சரி பர்ஸும் சரி ஃபுல்லா பணமால நிரம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு நூடி, கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுது, அவ இங்க ஒரு வசதியான பையனை பிடிக்கிறது தான் வந்திருக்கான், அப்படி ஒருவேளை அதுதான் அவள் ஏமாந்ததுன்னா அவளோட முதல் டார்கெட் கண்டிப்பா ரமேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் மாத்தவிக்கு ரொம்ப கோவம் வருது. அவள் எந்திரிச்சு, எனக்கும் அந்த மாதிரி தான் சந்தேகம் இருக்கு, பிம்லாபட்டுக்கும் ரமேஷ்க்கும் இடையில டீப்பா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல அப்படிங்கிறா. அடுத்த சீன் பெட்டும் நூடியும் ஜாராவி ரெஸ்டாரண்ட் வராங்க. அங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு டேபிள்ல உட்காராங்க. அங்கே ஆப்போசிட்டில் சேட் ஒரு டேபிளில் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். சேட்டை பார்த்ததும் இவங்க ரெண்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. அவனை சைட் அடிச்சுட்டு மாற்றி மாற்றி ஏதோ பேசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம் பிம்லாபட் வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க. அவங்க பின்னாடியே ஜின்டானோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. பிம்லாபட் நூடியும் பெட்டையும் பார்த்ததும் சடனாக நின்றுறாங்க. காண்டா வந்து பிம்லாபட் மேலே மோத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பிம்லாபட்டை பார்த்து சொல்கிறாங்க, என்ன ஆச்சு பிம்லாபட், இப்படி திடீர்னு நின்றுட்டேன், நான் வந்து உன் மேலே மோதி இப்போ என் பிளேட்டை கீழே போட்டிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு பிம்லாபட் சொல்கிறேன், அங்கே பாரு அவங்க மாத்தவியோட ஹெல்ப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே ஜின்டானா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, அவங்க அநேகமாக உன்னை வந்து கண்காணிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கொண்டு வந்த பிளேட்டை அவங்க கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு அடுத்து மெனு கார்டு எடுத்துட்டு நூடியை பார்த்து போகிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு, நாங்கள் சார் மெனு கார்டு அப்படிங்கிறாங்க. நூடி மெனு கார்டை வாங்கிட்டு அது பிம்லாபட் தானே அப்படின்னு கேட்குறான். ஜின்டானா அதுக்கு, ஆமாம் சார், அவங்களோட ஆட்டோகிராஃப் வேணுமா, ஆட்டோகிராஃபோ ஃபோட்டோகிராஃபோ அவங்க வந்து ஒர்க்கு முடிச்சது தான் தருவாங்க, அதுக்கு முன்னால் கொடுத்தாங்கன்னா மேனேஜர் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பெட்டி கேட்குறான், எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்க்குறா அப்படின்ட்டு. அதுக்கு ஜின்டானா சொல்கிறான், அவங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ நான் அதை கேட்கல, அவள் எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்க்குறான்னு கேட்குறேன் அப்படிங்கிறா. பிம்லாபட் ஓரமாக தயங்கி நிற்கிறதையும் அவளோட டேபிளில் ஜின்டானா ஹேண்டில் பண்ணுறதையும் காண்டா நோட் பண்ணுறான். இங்கே ஜின்டானா பெட்டு கேட்ட கேள்விக்கு அவள் வந்து ரொம்ப நாளாக வேலை பார்க்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க உடம்பெடுக்காங்க. நூடி கேட்குறான், இவ்வளோ பெரிய ஃபேமஸ் மாடல் எதுக்கு இந்த லோ லெவல் வெயிட்டர் ஜாப்பை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஜின்டானா வந்து கோவமாக சொல்கிறேன், ஏன் இந்த வேலைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பெட் இருந்தாக்கல, ஐயோ நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேர்ஃபுல்லாக கேளு, ஏன் அவள் இந்த வேலையை சூஸ் பண்ணா அப்படின்னு தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லவும், ஜின்டானா இந்த வேலையா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பெட், ஆமாம் இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லவும், ஜின்டானா வந்து சமாளிக்க தடுமாறுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காண்டா உள்ளே வந்துட்டு, ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி கத்திக்கிட்டே வாரா. உடனே நூடி ஐயோ நீங்க 2 பேரும் வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லல அப்படிங்கிறா. உங்க 2 பேரை பத்தியே நான் கேட்கல, நான் பிம்லாப்பட்டை பத்தி தான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நூடி மறுபடியும் கத்துறா. ஆக்சுவலா இது இவங்களுக்கும் தெரியும், வேணுனே வந்து அவங்களை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டா சொல்கிறான், எங்களுக்கு வந்து அடுத்தவங்க பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டைம் கிடையாது, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாமல் தலையிடுறது கொடூரமான குற்றம், அதை வந்து நல்ல மனநிலையில் இருக்கவங்க யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இன்டெரக்டாக இவங்க 2 பேரும் பார்த்து பைத்தியம் சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்து சாட் சிரிக்கிறான். சாட் சிரிக்கிறதை இவங்க 2 பேரும் பார்த்ததும் ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து போன ஜின்டானாவும் காண்டாவும் பிம்லாபட் பக்கத்தில் போய் நிற்காங்க. பிம்லாபட் அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. ஜின்டானா அதுக்கு பரவாயில்ல, எனக்கும் வந்து ஸ்டெப் மதர் இருக்காங்க, அதனால எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, அவங்களும் என்னுடைய அப்பாவை என்கிட்டேருந்து பிரிச்சிருக்காங்க, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் உன் ஸ்டெப் மதர் உன் வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், அடுத்த வாட்டி உன் ஸ்டெப் மதர் கேங் வந்தா என்கிட்ட சொல்லு, ஏன்னா உன் நிலைமையை பார்த்தா என் நிலைமை மாதிரி தான் இருக்கு. பிம்லாபட் அதுக்கு சிரிக்கிறான். அந்த டைம் பார்க்க செஃப் கிச்சன்ல இருந்து எட்டி பார்த்து இன்னைக்கு என்ன நேஷனல் டே ஆஃப் காசிப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நான் பாச்சாலிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு காண்டாவும் பிம்லாபட்டும் கிச்சன் உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஜின்டானா பிம்லாபட்டை மட்டும் பிடிச்சி இழுக்கா. பிம்லாபட் ஒரு நிமிஷம், நான் வேணா அவங்க ஃபுட்ல பேதி மாத்திரை கலந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறான். பிம்லாபட் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ நீ அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தலையா உனக்கு அப்படின்னு கேட்கறான். ஜின்டானா அப்போ வேணாவான்னு கேட்கறான். பிம்லாபட் வேணாம் வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போறான். அடுத்த சீன் நூடியும் பெட்டும் மாத்தவி ரூமுக்கு போறாங்க. நூடி வந்து புலம்பிட்டே போறா, ஐயோ என்னால முடியல, இதுக்கப்புறம் நான் வெயிட்டர்ஸை பார்க்க விரும்பல, அவங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்றான். பெட்டு சொல்றான், இந்த ரெஸ்டாரண்ட்ல பிம்லாபட்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு மாத்தவி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுவும் பிம்லாபட்டோட பிஹேவியரை பார்த்துமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறா. யாரா இருந்தாலும் அவள் எப்படா கீழே விழுவா, அவளை தாக்கலாம் தான் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நூடி சொல்றான், ஒருவேளை லேபர் கிளாஸ்க்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பொலைட்டா கேட்கறேன், ஆனா அவங்க வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கிறேன்னும் எனக்கு வந்து மேனஸே இல்லைன்னும் நான் வந்து மென்டல்னு அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதே இது நான் அவங்க ஹோம் டவுனுக்கு வராமல் இருந்து இங்கே ரொம்ப நாள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களை ரொம்ப திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பெட்டு சொல்கிறான், ஒருவேளை அவங்களுக்கு நம்ம சொன்னது சுத்தமாக புரியலையா, அவங்க முட்டாள்களா அப்படிங்கிறான். இதை கேட்டிருந்த மாதவி, அவங்க வந்து உண்மையிலேயே முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட நீங்கள் வேற மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு நூடி சொல்கிறான், அப்போ நாங்கள் இன்னும் அவளை கண்காணிக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாதவி கோவமா ஆமா அப்படின்னு சொன்னதும் நூடியும் பெட்டும் ஒருத்தர் பார்த்து முழிக்கிறாங்க. அடுத்த சீன் பிம்லாபட் காட்டுறாங்க. அவங்க மாபு வாலி இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. ரமேட் நிற்கிறாரு, பயந்துடுறாங்க அவங்க. ரமேட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன இவ்வளோ லேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிம்லாபட் சொல்கிறான், க்ளீன் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க, அதான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வழியை விட்டு நகரு, நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறான். ரமேஷ் சொல்கிறான், அப்படிலாம் போக முடியாது, நான் உன்னை வந்து வான் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன், நீ இன்னைக்கு மாத்தவிக்கிட்ட நடந்த முறை சரி கிடையாது அப்படிங்கிறான். அவங்க எவ்வளோ அன்பா உன்னை பற்றி விசாரிக்கிறாங்க, ஆனால் நீ அவங்க கிட்ட சண்டை இருக்கிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லவும் பிம்லாபட் மறுபடியும் கோவமாய் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்ட்டு. ரமேஷ் மாத்தவி கூட பேசினதை வச்சு மாத்தவி தான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் இருக்கான். ஸோ அதனால அவன் பிம்லாபட்க்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, ஒருத்தங்களை வந்து முதல்ல ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்காத, நீ அப்படி எடுத்தனால தான் அவங்க என்னதான் நல்ல விஷயம் சொன்னா கூட அது வந்து உனக்கு தப்பாக தான் படுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீயும் இப்போ அவங்களும் ஸ்டெப் மதர் ஸ்டெப் டாட்டர் ரிலேஷன் கிடையாது, நீ வந்து இந்த ஜாராவி ஹோட்டலுடைய ஒரு எம்ப்ளாயி, அவங்க இங்கே வந்திருக்க ஒரு கெஸ்ட்டு, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா யோசிச்சு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லவும் பிம்லாபட்க்கு சலிப்பாயிடுது. அவன் சொல்றான், ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க அப்படிங்கிறான். அதுக்கு ரமேஷ் சொல்றான், நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணியும் உன்னால் வந்து பெஸ்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா நான் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஏன்னா இந்த மாதிரி பேட் மேனர்ஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. பிம்லாபட்க்கு கோவம் வருது, இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த வார்த்தையை தானே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி என்ன பயம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், இந்த வாட்டி பயம்லாம் காட்டலை, உண்மையிலே வந்து நான் உன்னை வேலையை விட்டு தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். இதனால அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறா, அவளுக்கு வந்து கண்ணீர் வந்துடுது. அந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்க விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து ஓடுறா. ரமேஷ் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறான். பிம்லாபட் போகிறதே பார்த்துட்டே நிற்கிறான். அடுத்த சீன் ரமேஷோட ரூமை காட்டுறாங்க. அங்கே ரமேஷ் அவன் ஃப்ரெண்டு சிங்குக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு என்ன பைத்தியமா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படிங்கிறான். ரமேஷ் சொல்கிறான், நான் இந்த மாதிரி கடினமாக நடந்துக்கலைன்னா பிம்லாபட் எப்படி அவளோட ஹேபிட்டை மாற்றுவா அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு சிங் சொல்கிறான், நீ ஒரு சாடிஸ்டா, நீ இந்த மாதிரி திங்க் பண்ணனா அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறான். ரமேஷ் சொல்கிறான்,
சொல்கிறான், சரி இருக்கட்டும் விடு, அடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். நீ தான் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி அவன் பதிலுக்கு திட்டுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரமேஷ் நான் சீரியஸாக கேட்குறேன்டா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சரி ஒன்று பண்ணு, நீ இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே அவளோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை யோசிச்சு பாரு அப்படிங்கிறான். ரமேஷ் யோசிக்கிறான்.